தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையல்லால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததென அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 137வது வகுப்பு பாயப்புலி தலைப்பிலே 9வது பாடல். நீங்காது உயிருக்கு உயிராகி நின்ற நினை அறிந்தே தூங்காமல் தூங்கி நல்லாதே எனக்கு சுகமும் உண்டோ ஓங்காரமாம் ஐந்தெழுத்தாள் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளே அகண்ட பரசிவமே நீங்காது உயிருக்கு உயிராகி நின்ற நினை அறிந்தே தூங்காமல் தூங்கி நல்லாதே எனக்கு சுகமும் உண்டோ ஓங்காரமாம் ஐந்தெழுத்தாள் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளே அகண்ட பரசிவமே உன்னை உணர்ந்து தூங்காமல் தூங்கி நின்னருள் எனக்கு இல்லை என்றால் இன்பம் இல்லை சொல்றார். உன் அருள் எனக்கு இல்லை என்றால் இன்பம் இல்லை. இப்போ நான் இன்பமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது உன்னுடைய அருள் சொல்கிறார். இங்கே அருள் என்ற வார்த்தையில் நம்ம பொதுவாக சொல்கிறோம் நம்முடைய பிராரப்தம் சொல்லி சொல்லுவோம். இறைவனே நினைத்தாலும் கூட நமக்கு அவர் நினைத்தபடி எனக்கு வேண்டியவன் என்று அவரால் கொடுத்து விட முடியாது சொல்லுவோம். ஆக இறைவனுடைய அருள் கருணை பிரசாதம் என்பதெல்லாம் நம்முடைய பிராரப்தம் என்பது சாஸ்திரத்தில் தீர்க்கமாக யோசித்து நிர்ணயம் செய்த விஷயங்கள். பொதுவாக சொல்லணும்னா நம்முடைய பிராரப்தத்தில் இல்லாத ஒன்றை எடுத்து அவர் கொடுக்கறதில்லை. ஆனால் அப்போ நம்முடைய பிரார்த்தனைக்கு பலன் உண்டா இல்லையா என்ற பலன் இருக்கின்றது. அதிலேயே கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரபல பிராரப்தம் துர்பல பிராரப்தம் ரெண்டு சொல்லுவோம். சில பிராரப்தெல்லாம் அனுபவித்து தான் தீர வேண்டும் சொல்லி சொன்னால் வேறு வழி இல்லை. துர்பல பிராரப்தம்னா அது பிரார்த்தனை மூலமாக சரியாகிடும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம்,
சில சளி இருமல்லாம் இருக்குது, ஏதோ டாக்டர் மருந்து கொடுத்து சரியாயிடுன்னு சொல்கிறார். தமாஷா சொல்லுவாங்க, சளி பிடிச்சதுன்னா மருந்து சாப்பிட்லன்னா 7 நாளில் போகுமா, மருந்து சாப்பிட்டா 1 வாரத்தில் போயிடுமா. அப்போ சிலதெல்லாம் உடனே போயிடும். சிலதெல்லாம் என்ன சொல்லுவார் டாக்டர், இல்லை லைஃப் லாங்காக நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும்னு சொல்லுவார். அதுபோல் துர்பல பிராரப்தம் நம்முடைய பிரார்த்தனையாலும் நம்முடைய முயற்சியினாலும் இறைவனுடைய கருணையாலும் சென்றுவிடும். பிரபல பிராரப்தம் என்றால் அனுபவித்தே தீர வேண்டும் என்றால் அது நாம் அனுபவித்து தான் தீரணும். அங்கு பிரார்த்தனையுடைய பலன் என்னவென்றால் நமக்கு அந்த துயரத்தை, அந்த அனுபவங்களை பொறுத்து கொள்கின்ற, சகித்து கொள்கின்ற சக்தியை கொடுக்கும் பிரார்த்தனை. அது ரொம்ப முக்கியம். ஆமாம், மற்றவர்களுக்கு அந்த சக்தி இல்லை, ரொம்ப தவிப்பார்கள், துவண்டு விடுவார்கள். நமக்கு என்ன, இறைவனுடைய கருணையோடு அவருடைய பலத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஃபேஸ் பண்ணும். அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நமக்கு பிரார்த்தனை மூலமாக கிடைக்கும். அதே நேரத்தில் அது எதுனா கொஞ்சம் அப்படி சில வகையில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அதுதான் உண்மை. இது பெரும்பாலும் இது எடுத்த உடனே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்க்கைக்கு வரவங்கள்ட்ட சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க, அப்புறம் கோயிலுக்கே வரமாட்டாங்க. இதுதான் சத்தியமான உண்மை. ஆக சிலதான் நம்ம சொல்லுவோம், என்ன பண்ணாலும் அப்படி சொன்னால் அது பிரபல பிராரப்தம், அதை அனுபவித்து தீரணும். இதுக்கு நடுவில் நம்முடைய மனது ஆறுதலுக்காக, ஒரு சக்தி வர்றதுக்காக, ஏதோ ஒரு துணைக்காக ஒரு பிடியாக பிடிச்சுக்கிறோம். அது நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கின்றது, சில அனுபவங்களை ஏற்றுக்கொள்கிற மனநிலை கொடுக்கின்றது, நமக்கு ஒரு பலத்தை தருகின்ற, சந்தேகம் இல்லை இது விஷயம். ஆக உன்னுடைய அருளை ஒழிய இன்பம் இல்லைன்னு சொல்கிறார். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, உன்னுடைய அருளை நினைந்து வாழ்வதை தவிர எனக்கு வேறொரு வழி இல்லை, துணை இல்லை, இன்பம் இல்லை சொல்ல. அதுவே எனக்கு இன்பம், அதுவே எனக்கு இன்பம். அப்படி 2-3 அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அருள் விஷய தூங்காமல் தூங்கின என்ன, அருள் விஷயத்தில் தூங்காமல் அறியாமையில் தூங்கி அல்லது உலக விவகாரங்களில் தூங்கின்னு சொல்லி அர்த்தம். உலக விவகாரங்கள் இருக்குது பாருங்க, அந்த விவகார விஷயங்களை மறந்து அல்லது தூங்கி அது மனதில் நினையாமல் அருள் விஷயத்தில் உன்னுடைய இறைவனுடைய ஆத்மாவை பற்றிய அறிவு விஷயத்தில் தூங்காமல், நம்மை மயக்குகின்ற புலன்கள் விஷயத்தில் ஆட்பட்டு விடாமல் கவனமாக, சாவதான், ஜாகிரதா ஜாகிரதா, ஜாகிரதையாக இருக்குது, விழிப்பு நிலையில் இருப்பது. தூங்காமல் இருக்குதுன்னா அப்படியே ஞானிகள்லாம் தூங்கவே மாட்டாங்க. அப்போ தூங்காதவங்கள்லாம் என்னென்னா, யானிஷா பாடல் வருது பாருங்க பகவத்கீதையில். அப்போ நைட் வாட்ச்மேன்லாம் ஞானி ஆகிடுவார். அது என்னென்னா, அஞ்ஞானிகள் உலக விஷயங்களில் விழிப்போடு இருப்பார்கள், ஞானிகள் உலக விஷயத்தில் அது பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. இறைவனை பற்றி ஆத்ம விஷயத்தில் விழிப்புடன் இருப்பார்கள். அஞ்ஞானிகள் ஆத்ம விஷயத்தில் உறங்கியவர்களைப் போல விழிப்பு இல்லாமல் இருப்பார்கள். அதுதாங்க அர்த்தம். அந்த ஸ்லோகத்துக்கு சுலபமாக சொல்லணுன்னா சில பேர் நீட்டி மொழிக்கு தவறாக தான் அர்த்தம் சொல்கிறாங்க. அதுபோல் இந்த இடத்துல சொல்ல, தூங்காமல் தூங்கி நல்லாத எனக்கு சுகமும் உண்டு சொன்னால், அருள் விஷயத்தில், உன்னுடைய தத்துவ விஷயத்தில், ஆத்ம விஷயத்தில் அதிலே தூங்காமல் விழிப்புடன் இருந்து இந்த உலக விவகாரங்கள், லௌகீக விஷயங்கள், மயக்கத்தை தருகின்ற இந்த விஷயங்களை தூங்கி அவைகளை மறந்து சொல்லி அர்த்தம். தூங்காமல் தூங்கி நல்லா, அதுதான் அர்த்தம். இன்னொன்று சொல்கிறார், நனவில் விழிப்புடனும் சுழித்தியில் தூங்கியும் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். சுழித்தி எல்லாருக்கும் பொது தான், ஞானி தூங்காமல் இருக்க மாட்டான் அப்படிலாம் அர்த்தம் இல்லை. தூங்காமல் இருக்கிறது ஒரு வியாதி, ஞாபகம் வச்சுக்கணும். தூக்கம் எல்லாருக்கும் பொதுவாக இந்த சரீரத்துக்கு, உடலுக்கு தேவை. அது ஞானியாக இருக்கட்டும், அஞ்ஞானியாக இருக்கட்டும், அங்கே தான் சமரசம் உலாவும் இடமே. அதுதான் எல்லாரும் தூக்கத்தில் ஒரே மாதிரி தான். அங்கே ஏழையின் தூக்கம், பணக்காரன் தூக்கம், படித்தவன் தூக்கம், படிக்காதவன் தூக்கம், அரசன் தூக்கம், ஆண்டி தூக்கம்லாம் கிடையாது. இன்னும் கேட்டால் அவன் இன்னும் நல்லா தூங்குவான். கொசு கடித்தா கூட அவனை ஒன்றும் பண்ணாது. நமக்கு தான் கொசு வலைக்குள்ளே படுத்தா கூட நமக்கு ஒன்றும் முடியறதில்லை, ஏசி போட்டாலும் முடியறதில்லை, தூக்கம் இல்லை, புழுங்கி தள்ளும். ஆமாம், ஏசியிலேருந்து புழுங்கிட்டு இருக்க ஆள்லாம் இருக்குது. அதனால் தூக்கத்தில் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் பொது. தூக்கமானது எல்லாருக்கும் பொது. உபநிஷதம் கூட இது பேசுது, தூக்கம் எல்லாருக்கும் பொது. உடல் எடுத்த எல்லா ஜீவர்களுக்கும் தூக்கம் உண்டு. இந்த நெல் போன்ற விதைகள் இருக்கே, அதுக்கு கூட விதை உறக்கம் அப்படி சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ
அந்த காலத்து விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அறுவடை பண்ணாங்கன்னா அந்த நெல்லை தனியாக விதைக்காக எடுத்து வச்சுடுவாங்க. அது என்ன, அது அடுத்த முறை விதைக்கின்ற வரையிலும் நாற்று பண்ணுற வரையிலும் அந்த தானியம் அப்படியே இருக்கும். அந்த பீரியட் தான் அதனுடைய உறக்க நிலை. அப்படி இருந்தால் தான் அது என்ன பண்ணும், தன்னைத்தானே நன்கு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கும். ஆமாம், பிற்பாடு போட்டோம்னா அது நன்கு முளைக்கும். உடனே வயக்காட்டில் எடுத்து அந்த நெல்லை அப்படியே பக்கத்தில் போட்டு விதைக்கு பண்ண மாட்டாங்க, முளைக்க வைக்க மாட்டாங்க. அதைத்தான் சொல்ல, அந்த பீரியட், அந்த நேரம் விதை உறக்க நிலை சொல்கிறாங்க. அது அதில் இருக்குது. அதுபோல் உறக்கம் எல்லாருக்கும் தேவை, எல்லா மனிதர்களுக்கும் தேவை. இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. ஞானின்னா அவர் தூங்கவே மாட்டார். இன்னொன்று சொல்லுவாங்க, ஞானின்னா அவருக்கு பசி எடுக்காது, ஞானின்னா அவர் சாப்பிடவே மாட்டார், சாப்பிட்டாலும் அவருக்கு மலை ஜலங்கள்லாம் இருக்காது. இப்படிலாம் நிறைய கற்பனைகள். அவர் குளிக்கவே மாட்டார், அப்படிலாம் இல்லை. அவருக்கும் பசி எடுக்கும், அவருக்கும் எல்லாருக்கும் சாதாரண மனிதனை போல தான் வாழ்வார். அதனால சொல்லுவோம், ஞானம் என்பது ஒருவனை சாதாரணமாக இருக்க வைப்பதற்காகத்தானே தவிர அசாதாரணமாக ஒருவனை உலகத்திற்கு காட்டுவதற்காக இல்லை. செய் போல் இருப்போர்கான் உண்மை ஞானம் தெளிந்து வர சொல். குழந்தைய போல இருப்பார்னா குழந்தையே இல்லை, குழந்தைய போல மன உணர்வுடன், வெறுப்பு இல்லை குழந்தைக்கு. அந்த நேரத்துக்கு எதோ யார் கூப்பிட்டாலும் போகும். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது பாரு, யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுடும். அது என்ன எது பார்க்காது, ஆனவங்களா ஆகாதவங்களா, அவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு உறவுக்காரங்க, இவங்க கெட்டவங்க, நல்ல, அதெல்லாம் இருக்காது குழந்தைக்கு. புது ஆளாக இருந்தவொன்னா கையில் வராமல் இருக்கும். மற்றபடி குழந்தை அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும். கோபத்தாபங்கள் அதெல்லாம் பழிவாங்கன்னாலும் அது கிடையாது, குழந்தைய போல இருப்பாங்கன்னு சொன்னார். அப்போ குழந்தையெல்லாம் ஞானியான்னா அதுவும் இல்லை, அர்த்தங்களை சரியாக புரிஞ்சுக்கணும். அதுபோல் பாலவத்து உண்மத்தவத்து, பைத்தியக்காரனை போல பாலரோடு பெய்பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகு ஞானியர்த்தம் செய்கை பராபரமே, தாய்மன்னர் சொல்றார். அது போல அர்த்தமே தவிர அதுவே இல்லை. ஆக தூங்காமல் சொன்னா, ஆன்மீக விஷயத்தில், ஆத்ம விஷயத்தில், தத்துவ ஞானத்தில், நான் ஆத்மா என்கின்ற விஷயத்தில் தூங்காமல் ஜாகிரதையாக நம்ம இழுத்து சென்று மயக்கத்தை கொடுக்கக்கூடிய புலன்கள் விஷயத்தில் தூங்காமல் விழிப்புடன் இருந்து நம்ம மயக்குகின்ற விஷயங்களை எல்லாம் புறம் தள்ளி லௌகிக விஷயத்தில் தூங்கின்னு சொல்லியார். இங்கே இன்னொருத்தர் சொல்ல, நனவில் விழிப்புடனும். ஜாகிரதையாக இருக்கிறது எப்போ நடக்கும், விழிப்பில் தான் நடக்கும். அப்போ நனவு நிலையில் விழிப்புடனும் சுழுத்தியில் தூங்கியும், அப்படியும் ஒருத்தர் ஒரு அர்த்தம் சொல்கிறார். நல்ல வார்த்தைகள் தான் சரியாக நாம் புரிஞ்சுக்கணும். இல்லை என்றால் தப்பாக பேசி என்ன பண்ணுறோம், இந்த விஷயங்கள் தான் சமுதாயத்தில் நிறைய இருக்குது. அப்படி இருந்தால் தான் அவர் ஞானி. சாதாரணமாக இருந்தார்னா அவர் ஞானி இல்லை, அப்படி இருக்கு. ஆக இறைவன் சர்வ அந்தர்யாமி, அனைத்து உயிர்களிலும் அந்தர்யாமியாக அவனே இருந்து கொண்டிருக்கான். எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்கின்றார், அவர் தான் உயிராக இருக்கார். பிருகதாண்டிய உபநிஷத்தில் ஒரு சில உபநிஷதங்கள் கையாளுகின்றது, இறைவன் உயிர்களாக மாறி அமைந்தார். இறைவன் தான் உயிர். இந்த ஒரு உடலில் வெளிப்படும் போது இந்த பிரம்மத்துக்கு பெயர் உயிர் அல்லது ஆத்மா. அதுவே எங்கு நிறைந்ததாக இருந்தால் அதுக்கு பேர் பிரம்மம். அப்படி ஒரு கோணத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது. அப்போது பிரம்மத்தினுடைய அஸ்தித்வத்தை சொல்லணும்னா, ஒரு ஜீவன் உயிரோடு இருப்பதே கூட பிரம்மத்தினுடைய இருப்பை நிலைநாட்டுவதற்கு ஒரு காரணம்னு சொல்லிடுறார். அதெல்லாம் நிறைய விசாரம்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக. சும்மா ஏதோ அப்படிலாம் இல்லை, நிறைய விஷயங்களை அழகாக அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய கேள்விகளும் இருக்கின்றது. உபநிஷத்தெல்லாம் படித்தோம்னா, பாஷ்யங்கள்லாம் படித்தா, அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் அருமையாக எழுதியிருக்காங்க. அந்த பாஷ்யம் புரியலன்னா டீக்காக்கார் என்ன சொன்னார், டீக்காக்காரன் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போனான்றாங்க, அந்த அர்த்தம் இல்லை. டீக்காக்காரன்னா பாஷ்யம் புரியாத பொழுது அதை புரிய வைப்பதற்காக எழுதின குறிப்புகள். அப்புறம் டிப்பனி சொன்னால் ஃபுட் நோட்ஸ், அந்த குறிப்பும் புரியாதவோ அந்த குறிப்பை புரிவதற்காக அடுத்து அந்த பாஷைக்காரர் எழுதுனது டிப்பனி சொல்லுவாங்க. டீக்கா டிப்பனி, டீக்காக்காரர் என்ன சொல்கிறாருப்பா, டிப்பனி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கேட்பாங்க படிக்கும்பொழுது, குருமார்களிடம் படிக்கும்பொழுது. அப்படின்னா நிறைய விசாரம் பண்ணி தான் விஷயங்களை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. சும்மா ஏதோ அப்படிலாம் இல்லை. ஆக எல்லா உயிர்களுக்கும் உயிராகி, உயிரே என்ன, இறைவன், அவ்வளோதான். உயிரே பிரம்மம். அதை தான் சொல்கிறார், நீங்காது உயிருக்கு உயிராகி நின்று இயங்கி வருகின்றவன். ஆகவே அந்தர்யாமி, எல்லாருடைய ஹிருதயங்களிலும் எல்லாருடைய
மனதிலும் அவனே சிதாபாசனாக இருந்து விளங்கி கொண்டிருக்கின்றான், சித்தாக இருந்து விளங்கி கொண்டிருக்கின்றான், உயிர் துடிப்போடு இருக்கின்றான், உணர்வாக அறிவாக அனைத்தையும் அறிபவனாக இருந்து கொண்டிருப்பவன் யாரோ அவன் அந்தர்யாமி. அப்படிப்பட்ட அந்த அந்தர்யாமி தூங்காமல் தூங்கி நல்லால் எனக்கு சுகமும் உண்டோ. தூங்காமல் என்றால் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் தூங்காமல் தேவையில்லாத விஷயத்தில் தூங்கிடலாம், பரவாயில்ல. ஆமாம், தப்பு இல்லை. எதில் தூங்கணுமோ அதில் தூங்கணும், எதில் தூங்கக்கூடாது அதில் தூங்கக்கூடாது. கார் ஓட்டுற மீது நேரம்லாம் தூங்காமல் இருந்து செல்ஃபோன் பார்த்துட்டு கார் ஓட்டும்போது தூங்கினா தூங்காமல் தூங்கி நல்லால் எனக்கு சுகம் உண்டோ. அடுத்து பாரு, ஓங்காரமாம். ஓம் என்றால் பிரணவம். பிரணவம் என்றும் புதியது, என்றும் புதியதாக இருப்பது எது? அது இப்போ பிரணவம். நவம் என்றால் புதியதுன்னு சொல்லி அர்த்தம். நவபாரதம் சொல்கிறாங்க பாருங்க, புதிய பாரதம். பிரணவம் என்றால் என்றும் புதியதாக இருப்பது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அந்த பிரணவ மந்திரத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன? ஓம் தான் பிரணவம், வேறு எதுவும் இல்லை. ஓங்காரம். அதில் 3 எழுத்து, 3 சப்தங்கள் சேர்ந்தது. அ உ ம. அகர உகர மகரம், இந்த 3 சேர்ந்தது தான் என்ன? ஓம். அந்த சப்தத்தை ரொம்ப அழகாக ஓங்காரத்தை பற்றிய பெரிய விசாரம் மாண்டிகோ உபநிஷத்தில் அருமையாக செய்யப்பட்டிருக்கு. மாத்திரா ஸ்வரூபம், அமாத்திரா அப்படிலாம் கால அளவு. மாத்திரானா கால அளவு, அது எந்த கால அளவு, எந்த அந்த சப்தத்தினுடைய கால அளவு எவ்வளவு, அது சப்தமாகவும் இருக்கின்றது. சப்தமாக வெளிப்படுவதற்கு முன்பு அது என்ன இருக்குது? அமாத்திரா ஸ்வரூபம், ஒடுங்கிய நிலையில் இருக்கிறது. அந்த மந்திரத்தை அழகாக அங்கே சொல்லி பிரணவத்தை விசாரம் பண்ணி அந்த பிரணவ ஸ்வரூபமாக தான் இருப்பது எதுவோ அதுவே பிரம்மம் என்று அங்கே நிலைநாட்டப்படும். மாண்டிகோ உபநிஷத்தில் ரொம்ப அழகாக வருகின்றது. ஆக இங்கு ஓங்காரம் என்றால் அகர உகர மகரம். பிரணவத்தை இன்னொன்று சொல்லுவாங்க, ஆதி மந்திரம் சொல்லுவாங்க. சன்னியாசிகளோட ஜப்ப மந்திரமே ஓம் தான். ஓம் தான், எல்லாமே ஓம் தான். பரிசேஷன்லாம் பண்ணும்பொழுது பிரம்ம அர்ப்பணம் சொல்கிறதோ சகனாவோ சொல்கிறதோ மற்றதெல்லாம் இல்லை, ஓம் சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்துடுவாங்க. ஓங்கார ஜபந்தான். ஓங்காரம் ஜபத்துக்குரியதும் அது அடுத்து விசாரத்துக்குரியதும் ஆத்ம விசாரத்துக்கும் பயன்படும், ரெண்டுத்தையும் பயன்படும். மற்ற மந்திரங்கள் அப்படி இல்லை. அடுத்து ஆதி மந்திரம் சொன்னால் எந்த மந்திரத்தை இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலும் ஓம் சேர்த்து தான் சொல்லுவோம். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க, பஞ்சாட்சரத்தை ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டியதில்லை, வெறும் பஞ்சாட்சரம் நமசிவாய மந்திரமே போதும் பலனை தந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற உதாரணம் என்ன தெரியுங்களா? பால் எப்படி இனிப்பானது அதில் சர்க்கரையே போட தேவையில்லை, அது போலன்னு சொல்லிவிடுவாங்க. அது அவர்களுடைய கருத்து, அவ்வளோதான். அது போல் நம்ம அங்கே விசாரம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் எல்லா மந்திரத்துக்கு முன்னையும் நம்ம ஓமை சேர்த்து தான் என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அடுத்த ஆரம்பத்தில் வந்த சப்தம் என்ன? அந்த சப்தங்கள் முக்கியமானது. ஓம்காரமாக ஆதி மந்திரம் சொல்லுவாங்க. பூஹு புவக சுவக. தைத்திரத்து ஒரு விசாரம் வந்திருக்கு, கேட்டிருந்தா தெரியும். ஆமாம், ஆதியில் பிரம்மதேவனுடைய வாயிலிருந்து வந்த மந்திரம், அது எந்த ரிஷி யாருன்னெலாம் பெரிய விசாரம் பண்ணியிருக்கோம் வகுப்பில். கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், ஞாபகப்படுத்தினா தெரியும். தைத்திரிய உபநிஷத்தில் வருது அது. ஆக இங்கு பிரணவ மந்திரத்தை ஆதி மந்திரம் என்றும் ராஜ மந்திரம் என்றும் சொல்லுவார்கள். ஓங்காரத்தை அவ்வளோ பெருமை உடையது. ஆக நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓம் சொன்னாவே இறைவனை நினைச்சதா அர்த்தம், அவ்வளோதான். ஓம் சொன்னாவே இறைவனை நினைச்சாச்சு, அவர் பேரை சொல்லியாச்சு. ரொம்ப சுலபமான மந்திரம். ராம மந்திரம் எப்படி ரொம்ப சுலபமோ அதுபோல் ஓம் என்பதும் ரொம்ப 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 சுலபமான மந்திரம். அந்த ஓங்காரம் என்ற மந்திரத்தால் இந்த புவனத்தை உண்டு பண்ணி ஓங்காரம் பிரணவத்தை ஆதி மந்திரம் என்று ராஜ மந்திரம் சொல்லுவாங்க. இதை உச்சரித்த மாத்திரத்தில் பாசபந்தங்கள் இருந்தெல்லாம் கடந்து உயர்வு அடைவர். இது நமக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிற விஷயம். நானும் 50 வருஷம் சொல்கிறேன் ஓம் ஓம் சொல்கிறேன், பாசபந்தத்தை விலகலைன்னு கேட்கக்கூடாது. அது மனப்பக்குவத்தை பொறுத்து. தாய்மட சொல்கிறதுல பாசம் போய் நின்றவர் போர் பாராட்டி ஆனாலும் நான் மோசம் போனேன்னு இது முறையோ பராபரம்னு சொல்கிறேன். எனக்கு நல்லா நினச்சேன், நான் எல்லாத்தையும் விலகிட்டேன், என் மனசு ரொம்ப நல்லா இருக்குது, நான் பெரிய ஆள், அப்படி இப்படி நான் எல்லாம் நான் கரெக்டாக இருக்கேன், சாஸ்திரம் சொன்னபடி இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா. ஆனால் கடைசியில் ஏதோ விவகாரம் வந்தது, அப்போ தெரியுது ஆஹா நான் மோசம் போயிட்டேன்னு. அப்படி இல்லையேன்னு தெரியுதான். அது சொல்லுவாங்க, இந்த கிளி இருக்கே ராம 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 சொல்லி வளர்ப்பாங்களாம்.
அது யார் வந்தாலும் வரவேற்க ராமா 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 சொல்ல வழக்கமா சொல்லுமா. எப்போ சாதாரண நிலையை ஒரு பூனை கிட்டக்கு வந்து பிடிக்க வந்துனா கீன்னு கத்த ஆரம்பிச்சிடுமா. அப்போ ராமா சொல்லணும் இல்லையா? சொல்லாது. அது போல தான் நம்ம நிலையம் இருக்குது. அதனால தான் ஞானத்தினுடைய டார்டியம் எப்போ தெரியும்னு சொல்லி சொன்னால் அந்த விவகாரங்கள் வரும்பொழுது தான் நான் எந்த அளவுக்கு ஞானத்தில் ஸ்திரமானவனாக இருக்கின்றேன். கோபப்படுவதற்கு வாய்ப்பு வரும்போது நான் கோபப்படாமல் இருக்கிறேன்னா அது ரொம்ப முக்கியம். சாதாரண நேரத்தில் கோபப்படாமல் இருக்கேன்னா அது பெரிய விஷயம் இல்லை. அதுபோல் எந்த நேரத்தில் அந்த உணர்வுகளிலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கணுமோ அந்த சூழ்நிலை வரும்பொழுது தான் நமக்கு தெரியும், ஆகா நான் அப்படி இல்லை. ரொம்ப முக்கியம் அது. அதாவது இது கொஞ்சம் அதிகமாக நமக்கு உற்சாகப்படுத்துவதாக சொன்ன விஷயம். ஆகவே இது ஓம் ஓம் என்ற மந்திரம் அதை உச்சரிக்கும் பொழுது மாத்திரை, அதை சப்தமாக உச்சரிக்கும் பொழுது மாத்திரை அளவுலாம் இருக்கின்றது. ஆமாம். அடுத்து அதைத்தான் நாதம் சொல்கிறாங்க. ஓம் என்று நாம் ஒளி எழுப்பும் பொழுது அது நாதம். அது அமாத்ரா ஸ்வரூபம் என்று நாதம் எழுப்பாமல் நம்மளே இருக்கும் பொழுது அமாத்ரா ஸ்வரூபம். அப்போ அது என்ன? பிந்துன்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னென்னோ அர்த்தத்தெல்லாம் போட்டு குழப்பிக்காதுங்க. நாத பிந்துக்கள் ஆதி நமோ நமோ. யார் சொல்கிறாரு? திருப்புகழில் வருது இல்லை, அருணகிரிநாதர் சொல்கிறார். நாதம் என்பது சப்தமாக வரும்பொழுது அதுவே சப்தம் இல்லாமல் நம்முள்ள ஒடுங்கி இருக்கும் பொழுது அமாத்ரா ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது அதையே பிந்து சொல்லி வேற ஒன்றும் இல்லை, விதை சொல்லி அது சீடுன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லை. நாத பிந்துக்கள் ஆதி நமோ நமோ. மாத்ரா ஸ்வரூபம் அமாத்ரா ஸ்வரூபம். பாட்டு நிறைய பாடுறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக நாத பிந்து தத்துவம் ஓங்காரமே. மாத்ரா ஸ்வரூபமாக இருக்குது, அமாத்ரா ஸ்வரூபம். பெரிய டிஸ்கஷன் இருக்குது, இங்கே எடுத்திருக்கிறோம். மாண்டிக்க உபநிஷத்து இங்கே எடுத்திருக்கிறோம். ஆக ஐந்தெழுத்தால் அதுவே என்னவா? ஓங்காரம் தான் ஐந்தெழுத்தாக உருமாறியது. ஆகவே எல்லா மந்திரங்களும் பிரணவத்தின் துணையோடு தான் அது நமக்கு பயனை தருகின்றது, அதோடு தான் வெளிப்படுகின்றது, அதோடு தான் நம்ம வழங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்று இந்த இடத்துல ரொம்ப அழகாக பேசுகின்றார் தாய்மானவர். நீங்காது உயிர்க்கு உயிராகி நின்ற நினை அறிந்தே. நீ தான் உயிருக்கு உயிரே நீ தான், உயிர் தத்துவமே நீ தான். அப்படி இருக்கக்கூடிய உன்னை அறிந்தே தெரிந்து கொண்டு தூங்காமல் தூங்கி நல்லாதே. அறிவிலே தூங்காமல் இல்லையா, லௌகிக விஷயத்தை தூங்கினா பரவாயில்ல, ஜாகிரதையாக இருக்கிறதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லாமல் இருந்தால் எனக்கு சுகம் கிடைக்குமான்றார். அப்படின்னு அப்போ எதில் ஜாகிரதையாக இருக்கும், விழிப்பில் இருந்தோம்னா நமக்கு சுகம் உண்டு. ஞானிக்கு வரும்பொழுதே என்ன பண்ணுவான்? ஆகா நமக்கு எதிரி வந்துட்டான்னு தெரிஞ்சுக்குவாராம். ஞானினாம் நித்திய வைரினாம் சொல்லிடுறார். எது? இந்த பொறிப்புலன்கள் விஷயம் நமக்கு என்ன வந்து அது நம்மளை உபகாரம் செய்து அவஸ்தைப்பட்ட பிற்பாடு ஆகா இது இப்போ தான் தெரியும் நமக்கு எதிரின்னு சொல்லி. ஞானி வரும்போதே பார்த்துடுவார், நமக்கு வந்துட்டு ஆள் எதிரின்னு நினச்சிக்குவாராம். எதிரி தான் வந்து தான் தட்டுகின்றான், ஏன் என்று கேளடி வாழைப்பு. ஜாதி குதிரை வலுவேகம் சருதார் இருக்கிறான் மேலாக, வீதிக்கு வீதி வளம் விட்டு வேடிக்கை பார்க்கலாம் ஞான பெண்ணை. உள்ளுக்குள் 4 வகை கோட்டை பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை, கள்ளப்புலன் எனும் காட்டை வெட்டி கனலிட்டு எறிந்திட்டால் காணலாம் வீட்டை. பாவம் செய்யாதிரு மனமே, நீ பாவம் செய்தால் நாளை கோபம் கொண்டே நம்மன் கொண்டோடி போவான். இல்லை சித்தர்கள் வாக்குகள் இதெல்லாம். ஆக எதில் ஜாகிரதையாக இருக்கணும்? பாரா உஷார் சொல்கிறாங்க பாரு, ஜாகிரதா ஜாகிரதா ஞான ரத்னாபஹாராய தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா. ஞானம் என்ற ரத்ன ஹாரத்தை எடுத்துகிட்டு போகிற திருடர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், ஜாகிரதையாருன்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு கதை காசியில் இருக்குது. அது எப்படின்னா வேற ஒரு சமயத்து கதைன்னு எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் ஒரு தடவை பார்க்கலாம் கதையை விட்டு. ஞான ரத்ன அபஹாராய தஸ்மாத் ஜாகிரதா. ஆக தூங்காமல் தூங்கி நல்லலாம் எனக்கு சுகம் உண்டோ. ஓங்காரமாம் 5 எழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி. பிரணவம் தான் ஆதி மந்திரம், அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றியது, அதுதான் 5 எழுத்தாக மாறியது, அதிலிருந்து தான் அந்த உலகமே உற்பத்தி ஆனது. இப்படி எல்லாம் ஒன்று போட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஆகியிருக்குது அந்த ஒரு தத்துவம் தான், அதிலிருந்து தான் பலவாக உருவாகியது. பிருகதாரண்யத்தினையும் அகம் பிரம்மாஸ்மி விஷயத்தை சொல்லும் பொழுது ஆதியில் ஒன்றாக இருந்த அந்த பிரம்மத்திற்கு நான் 2ஆக ஆவேனாக நினச்சதான். அப்புறம் என்னென்னா இத்தனையும் வந்தது. அப்போ அது கொஞ்சம் துயரம் இருந்ததுதான். அது சொல்கிறது அப்படி தான் தொடங்குது. அதுக்காக பிரம்மம் துயரப்பட்டுதாலும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது, அதுவே உயிர்களாக மாறி அமைந்தது. பிறகு தன்னை பிரம்மம் அகம் பிரம்ம அஸ்மி என்ற புரிந்த பிறகு
அது என்ன ஆயிடுச்சான், தன்னை பிரம்மமாக உணர்ந்த பிற்பாடு அதுக்கு சம்சாரம் இல்லாது சென்று விட்டது தான் அந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மி இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தும். அப்படி தான் வருது பிருகதாரண்ய உபநிஷத்தினுடைய விஷயம். அது அகம் பிரம்ம அஸ்மி. ஆக எல்லாம் அந்த ஒன்றிலிருந்து தான், ஓங்காரம் என்ற அந்த ஒன்றிலிருந்து தான் அது 5 எழுத்தாக இந்த உலகமாக பரிணமித்தது. சி என்பது சிவனையும், வாய் என்பது சக்தியையும், யாய் என்பது ஜீவனையும் சிவைய, ம என்பது மலத்தையும் அறியாமை திரோதான சக்தியும் குறிப்பதாக, அதுதான் அந்த எழுத்து தான் உலகத்தினுடைய பிரபஞ்சத்தை குறிப்பதாக பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய தத்துவத்தை அழகாக சொல்லுவாங்க. அதில் நமசிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். அந்த ஸ்தூல பஞ்சாட்சரத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு எல்லா உலக நன்மைகளும் கிடைக்கணுவாங்க. சிவைய நம என்பது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம். அது ஞானத்தை வேண்டுபவர்களுக்கு ஞானத்தை அளிக்க வல்லது சொல்லுவாங்க. அதிலே நிறைய ஒரு விதமாக மாற்றி மாற்றி பண்ணுறது திருமூலர் நிறைய அழகாக சொல்லியிருக்கிறார். ஆமாம், அதுலேயும் சொல்லியிருக்கு. அப்புறம் சிவ என்பது முக்தி பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க. அப்புறம் மகாமனு அப்படி சொன்ன சி என்பது, சி என்ற எழுத்தை மனதிலே நினச்சிக்கிட்டு இருக்கிறது அது வந்து சிவனையே குறிப்பதாக இருக்குங்க. அதான் நாயோட்டு மந்திரம் நாதன் இருக்குமிடம் என்னுவார். நாய் என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவோம், சி, அதுதான் சின்னு சொல்லுவார். அப்படி சொல்லுவார் அவர், நாயோட்டு மந்திரம் நாதன் இருக்குமிடன் ஒரு பெரியவர் சொல்லுவார். சி என்பது அகார காரணத்துளே அநேக ரூபமாய் உகார காரணத்தில் உருத்தரித்து நின்றவன் மகார காரணத்தில் மயங்குகின்ற ஜீவர்கள் சிகார காரணத்துளே தெளிந்ததே சிவாயமே. இது ஒரு பாட்டு. சி என்ற வார்த்தையுடைய தெளிவு தான், அதுதான் நான், அதில் தான் சிவன் இருக்கின்றான். அதனால தான் பஞ்சாட்சரத்தை சொல்ற சி என்பது அந்த இறைவனை குறிக்கின்ற சிவனை குறிப்பது. வாய் என்பது சக்தியை குறிப்பது. திருவாச்சகத்தில் ஒன்று வரும் பாருங்க, உடையாள் உந்தன் அருகிருக்க உடையாளர் நீ இருப்ப உங்கள் இருவிற்கிடையில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. அது என்ன, சிவைய சிவ அந்த மந்திரத்தை தான் சொல்லுது. ஆமாம், சிவ, சி என்பது இறைவன் சிவன், வாய் என்பது சக்தி, உடையாள் உந்தன் அருகிருப்ப. சி வாய்னா அம்மா கூட இருக்காங்க, உடையாள் அருகில் நான் இருக்க, யார், யா சிவைய. அப்புறம் என்னென்னா இருவீர் அருகில் நான் இருக்கு. அது பார்க்கும்போது சிவ என்ற எழுத்து தான் அங்கே சொல்லப்படுகின்ற பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய தெளிவு. சிவைய சிவ அது சொல்லும் பொழுது சிவ என்னும் அந்த யகாரமானது அங்கே ஒளிந்து இருக்கிறது போல சைலண்ட்டாக இருக்குது. அந்த யகாரத்தில் நான் ஜீவன் என்ற அந்த எண்ணத்தோடு அதை ஜபம் பண்ணணும். ஜப மார்க்கத்தில் அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நான் ஜீவன் சிவைய சிவ எல்லாம் அழகாக சொல்லி கொடுக்குறோம். சம்பிரதாயமும் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி தான். அது முறையாக சொல்லி கொடுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவைய சிவ சொல்லி சொன்னால் நடுவில் யா இருக்குது, அந்த யா தான் என்ன, நான் ஜீவன் ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் உண்மை தானே, அதனால் அந்த இடத்துல அங்கே சொல்லி கொடுப்பாங்க. நாம் எல்லாமே ஒன்று தான் சொல்லிவிடுறோம், அது வேறு விஷயம். வேதாந்தத்தில் அத்வைதத்தில் இதெல்லாம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லும்போது இருக்கின்ற சில விதமான வேறுபாட்டோடு கூடியது. அதெல்லாம் பெரிய வேறுபாடு இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் ஒன்று தான் புரிஞ்ச நிலையில். ஆக பஞ்சாட்சரத்தை அது பெரிய ஒரு விசேஷமான நிறைய அழகாக அமைச்சிருக்காங்க. ஆமாம், மடங்களில் சைவ மடங்களில் ஆதீனங்களில் அழகாக சொல்லித்தர்றாங்க. அது தெரிஞ்சவங்க மகாத்மாக்கள் சொல்லித்தர்றாங்க. உச்சரிஷ்மை எல்லாம் கிடைக்கிறது. அதனால தான் இன்னொன்று சொல்லி சிவாய எனும் அக்ஷரம் சிவன் இருக்கும் அக்ஷரம் உபாயம் என்று ஓதுவோருக்கு உண்மையான அக்ஷரம் கபாலமிட்ட வாயுவை கடந்து போகும் ஜீவனை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய 5 எழுத்துமே. சிவ அதனால சொல்லுவாங்க, அவனே சொல்ல சிவன் சொல்லு, சிவ சொன்னால் உனக்கு சிவகதி தான். ஆமாம், சிவ என்றிட சிவகதி தானே. சிவ சொன்ன நீயே சிவம் தான். இந்த சவமாக போகிற உடலுக்குள்ள சிவம் இருக்குது. இந்த உடல் சவமாகறதுக்குள்ள நீ சிவம் ஆயிடுன்னு சொல்கிறாங்க. இந்த உடல் சவமாகறதுக்குள்ள நீ தான் அந்த சிவம் என்று புரிந்து கொள். நான் முந்தி சொல்லியிருக்கேன் இல்லையா, கொழுக்கட்டில் இருந்தும் பூர்ணம் தான், அந்த கொழுத்த கட்டில் இருக்கிறதும் பூர்ணம் தான். அதுபோல் சவமாகிற இந்த உடல் சவமாகறதுக்கு முன்னே நீ சிவம் என்று தெரிந்து கொள். நாயோட்டு மந்திரம்னா சி, அதில் தொடங்கணும். சரி, ஓங்காரமாம் 5 எழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளே, நீ தான் இந்த உலகத்தை என்ன பண்ணுற, நன்கு நடத்தி கொண்டிருக்கிறாய். எப்படி, காலையிலே சூரியன் வர்றது சந்திரன் வர்றது கேட்பார், சூரியன் வருவது எதனாலே, சின்ன பாடல பாடும், சந்திரன் வருவது எவராலே, கடல் அலை வீசுவது எதனாலே அப்படிலாம் பாட்டு கேட்போம் பாரு, சின்ன வயசில் படிச்சிருப்போம். தாய்மலரும் ஆகார போன சிதம்பர ரகசியம் ரொம்ப அழகாக சொல்கிறார். யாராலே தான் பேராமல் நீ சொல்கின்றாய் காற்றை கேட்பார்,
ஓயாது ஒலிக்கின்ற கடலின் யாராலே நீ இப்படி கடல் அலையாக வீசி கொண்டிருக்கிறாய்? சூரியனே எதனாலே நீ இப்படி வந்து கொண்டிருக்கின்றாய்? தைத்திரோபநிஷத்தில் 8வது அணுவாக்கம் பிரம்மானந்த வள்ளியில் எல்லா தேவதைகளும் சந்திரன், இந்திரன், யமன் முதல் எல்லா தேவதைகளும் இந்த பிரம்மத்தை பார்த்து பயந்து கொண்டு அவர்களுடைய செயல்களை செய்கின்றார்கள் அப்படி சொல்லுவோம். 8வது அணுவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வரும். அந்த கிளாஸ் வந்தால் வரும் உங்களுக்கு. தைத்திரோபநிஷத்தில் பிரம்மானந்த வள்ளியில் 8வது அணுவாக்கத்தில் வருது. ஆக எல்லாம் அவர் முறையாக நடத்துகிறார். இந்த உலகமே பாருங்கள், ஒரு ஒரு சிஸ்டமும் பகவான் எப்போ சுற்றி விட்டார். இந்த உலகம் இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட அப்படி இப்படி இல்லாமல் அழகாக சுற்றிட்டு தானும் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றிக்கிட்டு இந்த நீள் வட்டத்தில் வருது. எல்லாம் அது இடத்துல இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. எதுவும் எதோட ஒன்றும் எதுவும் ஆகலை. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் பிரளயம், முடிஞ்சு போச்சு. லயம் ஆகிடும் எல்லாமே. கொஞ்சம் பூமி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? உலகமே கொட்டி போயிடும். நான் நினைப்பேன் நிறைய நேரத்தில் பாலம் அதெல்லாம் பெருசு பெருசாக கட்டும் பொழுது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஏதோ பூகம்பம் நல்ல இடம் வரக்கூடாது நமக்கு. இதெல்லாம் ஆளை என்ன ஆகுது? இவ்வளோ கோடிக்கணக்கான போல் இவ்வளோ உழைப்பு போட்டு பண்ணுறாங்களே, ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். சரி, ஒரு ஜர்க்கு முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆமாம், அப்படி தானே இருக்குது. அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான வருடமாக தலைமுறையாக அந்த உலகத்தை ஜீவித்தை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. எவ்வளோ பேரழிவுக்கு நடுவில் பாங்காய் நடத்தும் பொருள் எல்லாம் சரியாக நடத்த வைக்கிறியே. நான் 7 மணிக்கு எந்திரிச்சாலும் 8 மணிக்கு எந்திரிச்சாலும் கடிகாரம் ஒழுங்காக போகுது, சூரியன் ஒழுங்காக வராரு, எல்லா நேரம் நடக்குது, எதுவும் நிற்கலையே. பாங்காய் நடத்தும் பொருளே அகண்ட பரசிவமே. பிளவுபடாத அகண்டம்ன்ற கண்டம் இல்லாமல், டிவிஷன்லெஸ்ன்னு அர்த்தம். அகண்ட மண்டலாக்காரன்னு சொல்கிற பாருங்க. கண்டம் என்றால் பிளவுபட்டது, அகண்டம் என்றால் பிளவுபடாத, அப்படின்னா எங்கும் உள்ள பரசிவமே, உயர்ந்த மேலான, அதற்கு மேல் ஒன்றும் இல்லாத ஒரு பொருளே பரசிவமே. அழகாக சொல்கிறார். பாட்டு திரண்ட கருத்து என்னன்னா, சிவைய நம எனும் திரு 5 எழுத்தினால் புவனங்களை ஆக்கி காத்து முறையாக நடத்துகின்ற பரம்பொருளே, எல்லை இல்லாத மேலான சிவமே, உயிருக்கு உயிராகி உயிரை விட்டு நீங்காது நின்ற நின்னை நினது திருவருள் கொண்டே உணர்ந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதல்லாமல் வேறு வகையில் சுகம் பெறுவது உண்டோ? இந்த பாட்டு சாதாரண படித்தா தூங்காமல் இருக்கவங்க தான் சுகம்னு நினச்சிக்குவோம். அப்படி இல்லை. ஒரு நாள் தூங்காது இருந்து பாருங்க, மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுக்கிற பழக்கம் இருந்துன்னா அப்படி இருந்து பாருங்க, கிளாஸுக்கு வந்து உட்காந்து பாருங்க, அவ்வளோதான். ஆமாம், ஆனந்த உறக்கம்தான். சகனாவாவை தான் காதில் விழும். கடைசியில் பூர்ணமாக தான் சொல்லணும், முடிஞ்சிடுச்சா. சில பேர் அது கூட எந்திரிக்காது இருக்கலாம், தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. நான் ஒருத்தர் அப்படி தான் இருந்தார் கிளாஸில். நான் சொன்னேன், அவர் எழுப்பு அதை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டேன். லைட்டில் வந்து நிறுத்திட்டு போங்க, பாவம் நல்லா தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு போட்டோம், அப்புறம் அடுத்த போது தூங்க மாட்டார். அடுத்து 10வது பாடல். சிவமாதி நான்முக கோ வந்த மாமரை செப்புகின்ற நவமா இளங்கிய ஒன்றே, இரண்டற்ற நன்மை பெறாது அவமே தரும் ஐம்புல பொறிக்கே, என் அறிவு பொல்லா பவமே விளைக்க என்றோ வெளிமான் என பாய்ந்ததுவே சிவமாதி நான்முக கோ வந்த மாமரை செப்புகின்ற நவமா இளங்கிய ஒன்றே, இரண்டற்ற நன்மை பெறாது அவமே தரும் ஐம்புல பொறிக்கே, என் அறிவு பொல்லா பவமே விளைக்க என்றோ வெளிமான் என பாய்ந்ததுவே. சிவமாதி அத்துவித இன்பத்தை அடையாதபடியால் அலைகின்றேன் என்றாராம். அடையாமல் நான் அலைகின்றேன். அத்துவிதம் பெரும் பேரென்று அறியாமல், அத்துவிதம்தான் நான் பெற வேண்டியது, நான் அத்வைதமாக தான் இருக்கின்றேன் என்று அறியாமல். சிவமாதி சொல்லி சொன்ன சிவமே
ஆதி, அதுவே மூலம், அதுவே முதல். சிவமே அனைத்து மங்களத்துக்கும் ஆதாரம். சிவம் சொல்லி சொன்ன மங்களம் சொல்லி அர்த்தம். சிவமாதி, சிவம் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளை சொல்றது. அதுதான் முதல், அதுதான் மூலம், அதுதான் எல்லாம். எல்லா நன்மைகளுக்கு மங்களம் சொல்லி சொன்னா இங்க நன்மை சொல்லி அர்த்தம். நன்மை சொல்லி சொன்னா ஸ்ரேயஸ் சொல்லி அர்த்தம். ஸ்ரேயஸ் சொல்லி சொன்னா மோட்சம் சொல்லி அர்த்தம். இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் எங்க கேட்டிருக்கோம் உபநிஷத்துல? கட்டோபநிஷத்துல கேட்டு. கட்டோபநிஷத்து தானே, அதில் தான் கேட்டிருக்கோம். ஸ்ரேயஸ் பிரேயஸ். ஸ்ரேயஸ் சொல்லி சொன்னா நன்மை, பிரேயஸ் சொல்லி சொன்னா இன்பம். இன்பத்தில் நன்மை இருக்குமா? தெரியாது. ஆனால் நன்மையில் இன்பம் இருக்கு. அப்போ புத்திசாலி எதை நாடுவான்? நன்மையே நாடுவான். நன்மை சொல்லி சொன்னா மோட்சம் சொல்லி அர்த்தம். நமக்கு நன்மை தருவது அதுதான். சிவமே அனைத்துக்கும் எல்லா பொருளுக்கும் ஆதி என்று வேதங்கள் சொல்லுகின்றது. அதையே சிவமாதி நான்முகக்கோ வந்த மாமரை செப்புகின்ற. செப்பு என்பது நம்ம பார்க்க செப்பண்டி தெலுங்குன்னு சொல்லுவாங்க. வேறு திசை சொல்லுவோம் பாருங்க, அது போல செப்புகின்ற அந்த வார்த்தை இங்கே சொல்கிறோம். பிரம்மாவினுடைய 4 முகத்திலும் 4 வேதங்கள் வெளிப்பட்டது சொல்லுவோம். 4 முகத்தில் என்ன 4 வாய் இருக்கு. நம்ம சாதாரண சொல்லுவோம். நமக்கு கிரம முக்தி சொல்லி சொன்னால் ஏதோ நமக்கு ஞானம் வந்தாச்சு, ஞான நிஷ்டை வரலை, அதுக்குள்ளே இந்த ஜீவத்தை முடிந்து விட்டது, உடல் சென்று விட்டது, பிராரப்தம் இல்லை, அவனை யோக பிரஷ்டன்னு சொல்கிறோம். அவன் என்ன பண்ணுவான்? நிறைய உபாசனைகளை செய்திருந்தால் அவனு பிரம்மலோகம் போவான். அங்கே பிரம்மாஜி இடத்துல போனாலும் என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணுவார்? அதிலே அந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் நமக்கு வைராகியம் இருந்தால், இந்த ஊரில் இருந்தே வைராகியம் வரல இன்னும், அங்கே போனால் எல்லாம் சரியாக இருக்கும். ஆமாம், இந்த இதெல்லாம் இருக்காது, கரண்ட்டில் இருக்காது, உடல்நல சரியில் இருக்காது, பசி எடுக்காது. முதல்ல ரொம்ப முக்கியம். அது ஒரு 1000 ஸ்டார் ஹோட்டல் போல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற உலகத்தில் அங்கே வைராகியம் இருந்தால் எனக்கு மோட்சம் வேணும்னு சொல்லி சொன்னால் அங்கே பிரம்மாஜி என்ன பண்ணுவார்? உட்கார வச்சுட்டு பாடம் எடுப்பார். சகனாவது தொடங்கிடுவார். ஈஷாவாசி இதகம் சர்வம் சொல்லி தொடங்கிடுவார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தொடங்கிடுவார் இல்லையா? தொடங்கி கேட்பார். அங்கே ஒரு சௌகரியம் என்ன சொல்லி சொன்னால், அவருக்கு 4 திசையில் 4 தலை இருக்குது, வாய் இருக்கிறதுனால நம்ம எந்த திசையில்னா உட்காந்து கேட்கலாம். ஒரே திசையில் உட்காந்து கேட்கின்ற தேவையில்லை. அவருக்கு 4 தலைகள், சதுர்முக பிரம்மா. அவருடைய 4 திருவாய்களிலும் இருந்து வந்தது 4 வேதங்கள். அப்படி நமக்கு ஒரு கருத்து இருக்கின்றது. இறைவனே எடுத்து வழங்கியதாகத்தான் நாம் சொல்லுவோம். மந்திர திருஷ்டானத்து மந்திர கர்த்தா சொல்லுவோம். ரிஷி முனிவர்களை பார்த்து அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது சொல்லுவோம். ஆகவே பிரம்மாவினுடைய 4 முகங்களாலும் 4 வேதங்களை பயில பெற்றமையினால் நான்முகக்கோ என்று சொன்னார். அவர் இடத்துல வந்தது மாமறை சொல்லி சொன்னார். வெறும் மறையிலே மாமறை. அவரிடமிருந்து உபதேச முறையாக, இறைவனிடத்திலிருந்து உபதேச முறையாக அந்த பிரம்மாவுக்கு கிடைக்கப்பட்டது எனவும், பிரம்மனும் அவரிடம் கற்று தெளிவு பெற்றார். பிரம்மாவும் கூட இறைவனிடத்திலிருந்து தான் கேட்டு தெளிவு பெற்றார் சொல்லுவாங்க. நான்முகன் திருமானுடைய உந்தியில் உதித்தோன், உந்தி கமலத்து உதித்தோன், அப்படி ஒரு வரி இருக்கு. அவர் பெருமாள் சயனத்தில் படுத்துக்கிட்டு இருப்பார் பாருங்க, அங்கே பார்த்தா அது தெரியும். ஆமாம், ஒரு கொடி போகும் தாமரையில், அங்கே பிரம்மாஜி இருப்பார். அனந்த சயன பெருமாள் கோயிலெலாம் போய் பார்த்தா தெரியும் எல்லா இடத்துலையும். அப்போ இறைவனிடத்திலிருந்து அந்த வேதங்களை பிரம்மாஜி அவரிடத்தில் தான் கற்றாராம். கற்று தான் அவர் மற்றவருக்கு வெளிப்படுத்தினார். அவரிடத்துல அந்த வேதங்களுடைய கருத்துக்களையும் தெளிவு பெற்றார் சொல்லுவாங்க. அதனால தான் பாருங்கள், வெறும் சப்த கிரகணம் மட்டும் இல்லை, மனப்பாடம் மட்டும் இல்லை. ஆனால் ஆரம்பத்தை மனப்பாடம் பண்ணணும். பண்ணிய பிறகு அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை, அர்த்த கிரகணத்துக்கும் சிஷியன் இருந்து குரு இடத்துல பாடம் படிக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு சொல்லி சொன்னால், வேத பாடசாலைகள்லாம் அந்த மந்திரங்களை நெற்று பண்ண உடனே பாடம் முடிஞ்சிச்சுன்னு வந்துடுறாங்க. அதன் பிறகு எங்களுக்கு வாழ்க்கை விஷயங்கள் அதுக்காக போய் பாராயணம் பண்ணுறது, ஏதோ கிடைக்கிறது, அல்லது பிரயோகங்கள் பண்ணுறது, ஹோமங்கள் பண்ணுறது வாழ்க்கை முறையாக போயிடுச்சு. ஆனால் அங்கேயும் கூட அர்த்த கிரகணம் உண்டு சொல்லி கொடுக்கணும், கேட்கணும் இவங்களும். அது நிறைய இடத்துல இப்போ இருக்கலை. செப்பு என்றால் சொல்லுகின்ற என்று பொருள். ஆமாம், இறைவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேத்துமை பற்றியே சொல்லியிருக்கிறார். ஆக புதுமைக்கும் புதுமை, அதையே நவமாய் இலங்கிய சொல்கிறார். இலங்கிய ஒன்று. எப்பொழுது அவர் என்னென்னா, நம்ம எவ்வளவு பழசு சொன்னாலும் அதுக்கு முன்னே பழசு நிடுவோம்.
இனி எவ்வளவு புதுசு சொன்னாலும் அதுக்கு அடுத்து அவர் புதுசாக இருக்கக்கூடியவர், அவ்வளவுதான். அடுத்து இரண்டற்ற நன்மை, அத்துவித நன்மை பெறாமல் சொல்லிடுறார். அழகான வார்த்தை, இரண்டற்ற. ஒன்றில்லை இரண்டன்னு வந்த குருவே சொல்றார் பாருங்க. வீறு சிவஞான சித்தினர் மௌன உபதேச குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரும் மௌன குருவே. நம்முடைய மரபு இரண்டில் இருப்பது ஒன்றுதான். அந்த ஒன்றுதான் இரண்டாக, நான்காக, ஆயிரமாக, லட்சமாக, பலவிதமாக தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது. ஏகமான உருவான நீ அருளினால் அநேக உருவாகிய தாய்மன்னர் பாடல்ல அது பிரமாணம் இருக்கு. வேதங்களும் அதுதான் சொல்லு, விவிதம் பாதி, நான் விதவிதமாக விளங்குவேனாக அப்படி சொல்லி நினைச்சுதான். நினைச்ச உடனே என்னவா இத்த விதமான பிரபஞ்சம் தோன்றியதுன்னு சொல்லும். சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது அந்த ஒன்றுதான் பலவாக தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது. இரண்டற்ற ஒன்று, இருக்கிறது ஒன்று தான், ரெண்டு இல்லை. ரெண்டா இருப்பது நம்முடைய கற்பனை. மனசுன்னு ஒன்று இருக்கு, அந்த மனது இல்லை என்ற ஆன பிற்பாடு அங்கே என்ன இருக்கு? ஒரு கற்பனை தான். மனதுன்னு ஒன்று இல்லை, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வகுப்பில் சும்மா ஒரு கற்பனை தான், அதுவே சந்தோஷமாக தான் இருக்கு. மனசுன்னு ஒன்று இல்லை, அங்கே என்ன இருக்கு? என்ன இருக்கு அதுதான். அங்கே ரெண்டு இருக்கா மூணு இருக்கா? அங்கே சொல்றது ஆள் இருக்கா? மனசு இல்லைன்னா அது சொல்றதோட ஆளே கிடையாது. அப்போ இருக்கிறது என்னன்னா, இருக்கிறது எதுவோ அதுதான், அதுதான் நான். முடிஞ்சு போச்சு. அப்போ வகுப்பை முடிச்சிடலாமா சாமி? முடிச்சிடலாம் தான். மனது என்ற ஒன்றை எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கு? மனமில்லை, அம்மனத்து இடமில்லை, வேறொரு போக்கோடு வரத்தும் இல்லை, அக்காலம் இக்காலம் என்பதில்லை, எல்லாம் அதீதமயமானதுன்றதும் தாய்மன்னர் வார்த்தை தான். அவர் வேத உபனிஷதங்களை தான் புரிந்து கொண்ட விஷயங்களை அழகாக இங்கே சொல்கிறார் நமக்கு. மனம் இல்லைன்னா என்ன? அதனுடைய இனமும் இல்லை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எதுவும் இல்லை. போக்கொடு வரத்தும் இல்லை, போகிறது வரதெல்லாம் இல்லை. அக்காலம் இக்காலம், காலம் இருக்கா? மனம் என்ற ஒன்றை எடுத்துட்டோம்னா காலம் இருக்கா? நம்ம கூட சாதாரணமாக கூட சில ஏதோ ஒரு விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்போம். நேரம் போனதே தெரியல சொல்லுவோமா இல்லையா? ஆனால் நேரம் போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. ஆழ்ந்த உறக்கத்தில் உடல் தெரியல, நான் ஆணா தெரியல, பெண்ணா தெரியல இல்லையா, நான் அறிஞனா தெரியல, அறியாமல் இருக்கா தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு 60-70 கிலோ ஒன்று விழுந்து கிடக்குது. ஏசி ஓடுதா தெரியல, எந்த வீட்டில் இருக்க தெரியல, கட்டில் படுத்துருக்குன்னா தெரியல, தரையில் உருண்டுட்டு இருக்குன்னா தெரியல. என்ன தெரிஞ்சுது? எதுவுமே இல்லை. உடலும் தெரியல, இந்திரியங்களும் இல்லை, மனதும் ஒடுங்கி விட்டது, சுவாசம் மட்டும் போயிட்டு இருக்கு இல்லையா? அதுவும் நின்றுடுச்சுன்னா வம்பா போயிடும். காலையில் எல்லாரும் சொல்லி அனுப்பிடுவாங்க, இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே என்ன இருக்கு? நான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அந்த நான் என்னவா இருக்கேன், என்னவா இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஆத்மா. அதுதான் நான், வேறு எதுவுமே இல்லை. அங்கே ஒன்றா இரண்டா எத்தனை இருந்தது? ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லணும். இருக்கிறது ஒன்று தான், இருக்கிறது ஒன்று தான். அந்த ஒன்றாகவே நான் இருந்து கொண்டு இரண்டற்ற ஒன்று நன்மைன்னு சொல்றார். அந்த நன்மை பெறாமல் உடனே என்ன அத்வைதமாக இருக்குன்னு அந்த உண்மையை புரிந்து நான் மோட்சத்தை பெறாமல், உணராமல். இந்த வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறார். யோசித்தோம்னா தான் நமக்கு அதுக்குள்ள உள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லி தெரியும். இரண்டற்ற நன்மை, அத்வித நன்மை பெறாமல் பஞ்சேந்திரியங்களின் வழியே மனம் செல்ல அறிவு தடுமாற்றம் அடைகின்றது. அதனால் என்ன? அவமே தரும். அவம் சொல்ற பயனற்றதுன்னு சொல்றார். அவம் தரும் நினைவையெல்லாம் அகற்றிலேன்னு சொல்றார். பாவியே நீ என் செய்கேன், பரமனே பணிந்துன் பாதம் சேவியன், ஆவியே நிறைந்த வந்து அமுதமே என்னேன், சாவிபோம் சமயத்தாழ்ந்து நான் அவம் செய்து கொண்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றார். அவமே புரிந்து அவன் சொல்லி சொல்ற பயனற்ற, தேவையில்லாத, ஆமாம், அவைகளை தருகின்ற பொல்லா என்றால் பவமே விளைக்க. பவம் சொல்லிச்சுன்னா என்னென்னா மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமான இந்த செய்கைகளை, கர்ம பலன்களை விளைவித்து கொண்டு அப்படி இருக்க அன்றோ வெளிமான் பாய்ந்தது. வெளிமான் சொல்லி சொன்னார், ரொம்ப அழகாக சொல்றார். வேகமாக ஓடும் மானம் வெளிமான் என்றார். வேகமாக மான் எங்கே ஓடும்? இந்த ஹாலுக்குள்ளே ஓடுமா? எங்கே ஸ்பேஸ் இருக்கு அங்கே என்ன பண்ண? துள்ளி குதிச்சு ஓடும்.
பாட்டிலே பார்த்தோம்ல, பாய புளிமுன மான் கன்று, ரொம்ப அழகா. அம்மா சகுந்தலா அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நம்ம சேலத்து அம்மா. இந்த பாய புளிமுனம் அது கேட்டேன் சுவாமி, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா எடுத்து, அம்மா நீங்கள் அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இங்கே வெளிமான்னு சொல்லி சொல்கிறார், பேசியிருந்தாங்கன்னு சொன்னேன். நான் கேட்டேன் சுவாமி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுபோல் வெளிமான்னு சொல்லிச்சுன்னா வேகமாக ஓடும் மான். மனம் விரைவில் இந்திரியங்கள் மூலமாக பாய்வதால் வெளிமான் என்று உவமை கூறினார் சொல்கிறார். நல்லா அழகான பாடல். எதுதான் அழகு இல்லை, நான் தான் அழகு இல்லை, மீது எல்லாம் அழகு தான். சிவமே அனைத்துக்கும் மூலம், நான்முகன் கற்றுக்கொண்ட வேதம் சொல்லும் புதுமையாய் திகழ்வதும் அதுவே. இரண்டற்ற நன்மையை பெறாது வீணே ஐம்புல பொறிகள் வழியே சென்று என் அறிவு கொடிய பிறவிக்கு ஏது சொல்லி காரணமாகி துள்ளி குதிக்கும் மான் போல பாய்கிறது. தொல்லும் அறியாமனது பலி கொடுத்தேன் கர்ம துட்ட தேவதைகள் இல்லை. உள்ளுரையில் எண்ணாவி நைவேத்தியம் பிராணன் ஓங்குமதி தூப தீபம் ஒரு காலமன்றி இது சதா கால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணை கூர். தெல்லிமறை வடியிட்ட அமுத பிழம்பே தெவிட்டாத ஜீனியே திவ்யரசம் யாவும் திரண்டொழுகும் பாகே கள்ளன் அறிவூடுமை மெல்ல மெல்ல வெளியாய் கலக்கவர் நல்ல உறவே. இந்த இடத்துல மனம் விரைவில் இந்திரிய மூலமாக பாய்தலால் வெளிமானை ஓமை கூறினார். அடுத்து 11வது பாடல். ஆரொத்து இலங்கு சமயங்கள் ஆறுக்கும் ஆழ்கடலாய் மீறி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம் ஒன்று தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடி எல்லாம் நின்று உலாவியதே. ஆறுத்து இலங்கு சமயங்கள் ஆறுக்கும் ஆழ்கடலாய் வீறி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம் ஒன்று தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடி எல்லாம் நின்று உலாவியதே. இதுவும் ஒரு நல்ல ஒரு பாடல். பரமானந்த வெள்ளம் மெய்த்தவத்தவர்களிடம் நிலவுகின்றதுன்னு சொல்கிறார். யாரிடம் இருக்கான்? மெய்த்தவம். மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுல மெய்த்தவ வேடமே மெய்யென்று வென்றார் சொல்லுவார். தொழுது வென்றார். அந்த மெய்த்தவ வேடத்தில் வந்துட்டான், தன்னுடைய எதிரி தன்னை கொன்றுட்டான். இருந்தாலும் என்ன பண்ணாரான்? ரொம்ப அழகாக அங்கே ஜெயிச்சது யாருன்னா, கொலை பண்ணவன் தான் ஜெயிச்சான் அப்படி சொல்லலை. யார் கொலை உண்டாரோ அவரே ஜெயிச்சார் சொல்கிறார். ஆமாம், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள்னு தொழுது வென்றார் சொல்கிறார். அவர் தான் ஜெயிச்சாரா. எதில்? அவர் கொண்ட கொள்கையில். யாரெல்லாம் சிவனடியார் வேஷத்தில் வர்றாங்களோ அவங்களெல்லாம் சிவனாகவே நினைக்கின்ற பெரிய ஒரு மனசு அவருக்கு. ராஜா, திருக்கோயிலூரில் ஒரு சிற்றரசராக இருந்த பெரிய ராஜா மெய்ப்பொருள் நாயனார். அவர் கோயில் இருக்காங்க, பழைய சிவன் கோயில் மலையில் இருக்குது. கீழே ஒரு சிவன் கோயில், பக்கத்தில் அவருக்கு தனி சந்நிதிலாம் இருக்குது, கோயில் இருக்குது. மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோயிலூர். கோயிலூர்னால் இங்கே காரைக்குடி பக்கத்தில் அது இல்லை, திருக்கோயிலூர். விழுப்புரத்துக்கிட்ட வச்சுங்களேன். எங்கன்னா விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு, அங்கேருந்து திருவண்ணாமலை 40 கிலோமீட்டர். பரமானந்த வெள்ளம் மெய்த்தவத்தர்கள், மெய்த்தவன்னு அங்கே போயிட்டு நம்ம அவங்களிடத்துல தான் நிலவுகின்றது சொல்கிறார். 6 வெப்பத்தை தீர்த்து கோடை வெப்பை நீக்கி தவிர்த்தல் போல காப்பது போல. இப்போ பாருங்க, காஷ்மீரில் தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணி வாங்கி கட்டிக்கிட்ட. இப்போ சிந்து நதியை நிறுத்துறேன்னு சொல்லவுடனே லபோ தீபோன்னு கத்துறான். இப்போ மட்டும் உனக்கு மட்டும்தான் வலிக்குதா சொல்கிறாங்களே, உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்குறாங்க. என்ன இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு மைட்டி நேஷன், 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட உலகத்திலே 5வது பொருளாதாரம் இருக்கிற ஒரு நாட்டை நீ எப்போ பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருப்பேன்னா ஒரு அளவு இருக்குல்ல. திருப்பி கொடுத்தா என்ன ஆவே? நமக்கு வர்ணம் இல்லை, ஒரு உணர்வு. பேரை கேட்டு கேட்டு சுட்டு இருக்கிறான் ஹிந்துவான்னா.
அதில் ஆண்களாக பார்த்து கொண்டு இருக்கிறான். எவ்வளோ எவ்வளோ அவங்களோட வெஞ்சன்ஸ், அவங்க மனசு எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் வரது தான், அதை கேட்டு ரத்தம் கொதிக்குதுன்றாங்க எல்லாரும். இல்லையா? உண்மை தானே, பாயில் ஆகுதுன்றாங்க. இந்த தேசம் இன்னைக்கு இருக்கிறத அன்னைக்கு இந்து மெஜாரிட்டி தான் இந்தியாவாச்சு, பாரதமாச்சு. அதோட நமக்கு விஷயம் முடிஞ்சதுன்னு நினச்சேன். இல்லை, பங்கு பிரிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் நமக்கு இருக்க பங்குல எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிற போல தான் இருந்துக்கிட்டு இருக்குன்னு கூட நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இல்லை, அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, அதாவது சிந்து நதி இதில் அவங்க தண்ணியெலாம் தீவிரவாதின்னு அவங்க கூட சண்டை போடணும், மற்றவங்களுக்கு கூடலாம் நம்ம நாட்டுக்கிட்டலாம் சண்டை போட, போருக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம வீட்டு பிருகஸ்பதி ஒருத்தர் பேசுகிறார். இதில் என்னன்னே தெரியல. நம்முடைய சொந்த சகோதரன், நம்முடைய சொந்த பிள்ளைங்க, நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா, நம்ம குழந்தைங்களுடைய இருந்தால், மருமகனா மகளாக இருந்தால் அப்படிலாம் பேசுமா நம்ம? அது தமிழ்நாட்டில் தான் இப்படி. ஏன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை, எங்கேயோ இருக்கிறோம், சுகமாக சௌகரியமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் எல்லா வகையிலும். அங்கே இருக்கிறவங்க தான் டெய்லி டே டு டே அஃபேர்ஸில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். காஷ்மீர் என்பது கஷ்யப முனிவருடைய அவருடைய தேசம், அதை வச்சு தான் காஷ்மீர் சொல்லியாச்சு. காந்தாரம் நம்ம தேசம்தான், காந்தாரி தெரியும் இல்லையா? பெஷாவர் சொல்கிறத புருஷபுரம், புருஷோத்தம ராஜா, அது தக்ஷசீலம், பெஷாவர் எல்லாம் அங்கே சிந்து, சிந்து நதி நம்முடையது தானே. பஞ்சாப், பாஞ்சாலி தேசம் இல்லை நம்மளுடைய தானே. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அந்த உணர்வே இல்லாமல் என்னென்னா எல்லாம் சரி. தமிழ்நாட்டையும் கேட்டால் கொடுத்துட்டு இப்போ என்ன இருந்தால் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லுவேன். ஆள்றது தான் நம்ம ஆளுங்கள்லாம். ஆனால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் மொத்தையாக ஏதோ வரணும். இதெல்லாம் எவ்வளோ காலத்தை வச்சு வாழ போகிறோம், என்ன பண்ண போகிறோம்? செத்து போனால் என்னையா வரப்போகுது இந்த உலகத்தில்? என்ன அப்படியே நான் நோட்டு மேலே படுக்க வச்சு நம்மளை கொண்டு புதைக்க போடுறாங்க. என்னமா அநியாயம்! காலங்காலமாக பெரியவங்க வளர்த்து வச்சு ஒரு அற்புதமான ஒரு இந்த தர்மத்தை, தேசத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நம்முடைய சொற்ப கால பதவி ஆசைக்காக சிதைச்சி நாசம் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா? எவ்வளோ பெரிய பாவம் இல்லை அது? யாருக்காக நீங்கள் இவ்வளோ உடச்சி சேர்த்து வைக்கணும்? நம்ம தலைமுறைக்கு நன்மையாக கிடைக்கும், புரியணும். இல்லை, இறந்து போனால் அந்த வெட்டியான் சொன்ன நல்லவர்கள் மனதை நடுங்க வைத்தேன்னு சொல்லுவான். நல்லவங்க மனசெல்லாம் வருத்தப்படுறாப்போல நான் வாழ்ந்தேனான்னு சொல்லுவான். 5 பயம் தீர்த்து அரசாளன் என் முறைமையை நன்றான்னு சொல்லுவார் திருவிளையாடல் புராணத்தில். அந்த பிராமணர் அந்த மரத்தடியில் இருக்கார். அதில் ஏற்கனவே இருந்த அம்புனால மனைவியானது தைக்கப்பட்டு ஏதோ வந்துவிடுறாங்க. பண்ண பிற்பாடு கேட்குறான், 5 பயம் தீர்த்து அரசாளின் முறைமையை நன்று. 5 பயமா? தன்னால் ராஜாவாலையும் பிரச்சனை வரக்கூடாது, குடிமக்கள் தன் பரிசனத்தால், சொந்த பந்தங்களால், சினமிகும் பகைவர்களால் வரக்கூடாதான், விலங்குகளால், அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் வேட்டையாடுத்து அடிக்கடி போவாங்க, விவசாயத்தை அழிச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இயற்கையா ராஜா ஒழுங்காக ஆட்சி செய்தால் இயற்கை ஒழுங்காக அது வேலையை செய்யுமா? வான்முயில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க, மண் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, எல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லிட்டு நாமளும் என்ன பண்ணுறோன்னா, யார் நம்ம தேசத்தை தர்மத்தை அழிக்கிறாங்களோ அவங்க தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது? நமக்கு அந்த உணர்வே இல்லை, அதுக்கு சம்பந்தமில்லை, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாம் கூட போலிகள் தான். என்னவோ விபூதி வைக்கிறது, சாமி கும்பிட்றோம், ஏதோ எல்லாத்துக்கும் வேணும், அது வேணும், இது வேணுன்றோம். தர்மத்தை அழிக்கிறவங்களுக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இது காப்பாற்றுற பொறுப்பு நமக்கு இருக்குது இல்லையா? இல்லறவாசிகளுக்கு இருக்குது இல்லையா? கிரகஸ்தர்களுக்கு இருக்குது. ஆனால் அது கூட சன்னியாசிகளுக்குன்னு விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது பாருங்க. எங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு இல்லை. சன்னியாசிகள் நீங்கள் பண்ணிக்கோங்க. சன்னியாசிக்கு அதுவா வேலை? அவன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவாட்டு ஏதோ ஜபம் தியானம் பண்ணிக்கிட்டு சாஸ்திர விஷயத்தை இருந்துட்டு வந்தால் நாள் சொல்கிறதுக்காக இருக்கிறவன் தான். அப்படி ஒரு கருத்தாகி போயிடுச்சு. என்னெல்லாம் வரணும், ஏன்னா இன்றைக்கி நடக்கிற விஷயம் அதுக்காக சொல்ல. 6 வெப்பத்தை தீர்த்து கோடை வெப்ப நீக்கி தவிர்த்தல் போல, சமயம் பிறவித்துயர் நீக்கி முக்தி இன்பத்தை தருவதனால் 6 சமயத்தையும் ஓமையாக சொன்னார். இந்த 6 சமயம் என்பது அகச்சமயங்கள். நம்ம சைவ சித்தாந்தத்தை படிக்கும்போது சொல்லுவோம், அகச்சமயம், புறச்சமயம், புறப்புற சமயம், அகப்புற சமயம், அப்படி 4ஆக பிரிப்பாங்க. வெளிநாட்டு அந்த சமயங்கள் இந்த 4லையும் சேரவே இல்லை, பெரியவங்க அப்படி சேர்த்துக்கல, அது பின்னால் வந்தது. அகச்சமயம் 6 சொன்னால் 6 சமயங்கள், சைவம், வைணவம், கானாபத்தியம் சொல்கிறோம் பாருங்க, சௌரம், கௌமாரம், இதெல்லாம் சாக்தம்லாம் சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் விரிவாக பார்த்துருக்கின்றோம். அது சமயங்கள் 6, அகச்சமயங்கள் 6 இவைகளை இறைவனை அடைவதற்கு ஏதுவாக அமைத்து கொடுத்தது.
இதையெல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இப்போ இந்த சாமிக்கு இப்படி இப்படிலாம் பூஜை பண்ணுற முறையை வகுத்து கொடுத்தவர் ஆதிசங்கரர். அங்கே ஷண்மத ஸ்தாபக ஆச்சாரியர் சொல்லி அவருக்கு ஒரு நாமா இருக்குது அர்ச்சனை பண்ணும்பொழுது. ஆமாம், அவர் பண்ணி. அது சமயங்கள் இறைவனை அடைவதற்கு இடமாக இருத்தல் அவர் இறைவனை ஆழ்கடலாய் சொன்னார். வீறி பரந்த பரமானந்த வெள்ளம் ஒன்று சொல்லி சொன்னார். வெறும் ஆனந்தம் இல்லை, பரம ஆனந்த, மேலான ஆனந்தம். சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடைக்க சொல்றார் பாருங்க. போகம்னு பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய். அந்த வீறி பரந்த பரமானந்த வெள்ளம் ஒன்று, அந்த ஆத்ம ஆனந்த அந்த விஷயம் பிரம்மம். தேரி என்றால் அறிதல், அறிந்து தெளிந்து குருமுகமாகவும் ஆழ்ந்த அந்த கருத்துக்களை சிந்தித்து நிச்சயித்தல். அழகாக சொல்றார். தெளிந்து என்றால் குருமுகமாக கேட்டு அந்த கருத்துக்களில் சந்தேகம் நீங்கி தெளிவு பெற்று அதை ஆழ்ந்து சிந்தித்து. அதுதான் முக்கியம். சொன்னார், கேட்டேன், தெளிவாக விளங்கிடுச்சு. ஆனால் அது என் மனதில் ஆழ்ந்து போகணுமே. அது வெறும் மியர் இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் என்னுள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். சித்வான்சம் அழகாக சொல்லுவாங்க, உண்ட உணவானது எப்படி நம்மயமாகின்றதோ அதுபோல் நாம் கற்கின்ற இந்த ஆத்ம ஞான கருத்துக்கள் தன்மயமாக வேண்டும். இப்போது இன்றைக்கி காலையில் ஏதோ பொங்கல் சாப்பிட்டோம், மதியம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அது இது அந்த காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் அதெல்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். அதில் என்ன ஆச்சு? உடம்புல போயிட்டு ஜீரணமாகி எசன்ஸ் ஆகி ரத்தத்தில் கலந்துருக்கு. அதுதானே உண்மை. அது அங்கங்கே போய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உடம்புல போட்டிக்கிட்டு இருக்குமா? வெட்டி பார்த்தா தெரியுமா? ரத்தம் தான் தெரியும். அது எப்படி நம்மயமானது, அதுபோல் இந்த ஞான விஷயங்கள் ஆத்ம கருத்துக்கள் தன்மயம் ஆகி இருக்க வேண்டும். நம்மயம், அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறது. அப்படி நம்மயம் ஆக்குவதற்காகத்தான் வேதாந்தத்தில் ஞான யோகத்தில் நிதித்தியாசம்னு சொல்லி சொல்கிறோம். ஆட்டோ சஜஷன். வேண்டா விருப்பு வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலை விளையஞ்சானும் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்ச. ரொம்ப அழகான வரி அது. குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்துரு. ஆண்டான் உரைத்தபடியே. நம்மை ஆண்டவன் யார்? நம்முடைய குருநாதர். அன்பா அழகாக நம்ம இடத்துல உட்காந்து நமக்கு தேவையானது அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நேரம் கொடுத்து எடு தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஆண்டான் உரைத்தபடி என்ன உரைத்தார்னா, தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறா சொல்லி சொன்னார். நானும் அகம் பிரம்மாஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்ச பிற்பாடு என்ன? சற்றும் அசையாது இருந்துக்கொள், அந்த அறிவிலே நிலை பெற்று இரு. அதான் நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே தேறி தெளிந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியது பாடல். இது நல்ல வரிகள். இதெல்லாம் ஆறுத்து இலங்கு சமயங்கள் ஆறுக்கும் ஆழ்கடலாய் வீறி பரந்த பரமானந்த வெள்ளம் ஒன்றும் தேறி தெளிந்த மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியது. அவர் மனசு முழுக்க உள்ள முழுக்க எல்லாம் அதுவாக தான் இருக்குது, அதுவாக தான் நினச்சிக்கிட்டு இருக்க ஞான நிலை. அதனால் வருகின்ற ஞானத்தினால் என்ன? மோன நிலை. அண்ட கோடி என்றால் கோடி என்பது மிகுதி பொருளை காட்டி நிற்பது. அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ, நானும் செல்லவோ நேரமாகுது அல்லவோ என்று இவர் நம்ம நந்தனாரில் சொன்னது. அண்ட கோடி எல்லாம் இத்தனை விதமான பிரம்மாண்டம். ஒரு அண்டம் மட்டும் இல்லை, ஒரு சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லை, அதுபோல் எத்தனையோ அண்டங்களை கொண்டது பேரண்டம், அதுபோல் பல பேரண்டங்களை கொண்டது பகிரண்டம் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலத்து இந்த வார்த்தைகளில் நம்ம தமிழில் சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம், இங்கிலீஷில் சொன்னோம்னா தான் நமக்கு ஓ அப்படி இருக்கா, அவன் தான் சொன்னான் அவனுக்கு தான் தெரிஞ்சது நமக்கு தெரியலன்றப்ப அப்படிலாம் இல்லை. அதுக்காக எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுன்னு அப்படின்னு சொல்ல வரல. யார் அறிவையும் யாருடைய கண்டுபிடிப்பும் குறைவாக சொல்லலை. அதற்காக நாம் குறைந்தவர்கள் இல்லை என்ற பெருமிதம் நமக்கு இருக்கணும். நமக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம பெரியவங்கன்னா எல்லாம் இது என்னது ஆஷாட பூதி, ஒன்றும் தெரியாதுங்க, ஒன்றும் புரியாதுங்க, சும்மா அப்படி இப்படி பாம்பாட்டிங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் அறிவே இல்லாதவங்க, முட்டாள்கள். நம்ம பையன் முடிவு பண்ணுறான் அப்பா சர்வ முட்டாள்னு. ஏன்னா அவன் படிச்சுட்டான். நான் கொஞ்சம் சொல்லுவோம், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அம்மா என்ன, அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதம்மா, நீ சொல்லுமா அப்பாவுக்கு. அப்பா கூட சொல்ல மாட்டான், உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுன்னுவான். என்னது, அவங்க வீட்டுக்காரர் இவனுக்கு என்னன்னு தெரியாது. இப்படிலாம் சொல்கிற பசங்களாம் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு. உங்கள் வீட்டுக்காரர் யாரா? அவர் தாண்ட ஏடிஎம் மிஷினு இல்லையா? ஒரு ஏடிஎம் மிஷினை பெற்று கொடுத்துட்டு போயிருக்கே. ஏடிஎம் மிஷின் தானே, வேணும்போது எனி டைம் மைண்ட் தானே. அவருக்கு ஒன்றும் தெரியாது, முடிவு பண்ணிடுறோம். அப்போ நமக்கு அப்படிலாம் இல்லை, ஒரு பெருமிதம் இருக்கணும். நம்ம யாருக்கும் சளைச்சவங்க இல்லை, எந்த வகையிலும் சளைச்சவங்க இல்லை. ரொம்ப அழகாக ஒரு கட்டுரை எழுதுன்ற சமீபத்தில் படித்தேன்.
மேல் நாட்டுக்காரர்கள் வேண்டுமென்றால் இந்த வெளி உலக லௌகிக விஷயங்களை அவர்கள் சிறப்பாக இருந்திருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நேர்மாறான என்றும் அழியாத ஆன்மீக விஷயங்களில் இந்த சயின்ஸில் நாம தான் அத்தாரிட்டி. நமக்கு இருக்கிற ஒரு கிளாரிட்டி இந்த விஷயம் அவங்களுக்கெல்லாம் இல்லை. அதனால் அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ கருத்துக்களை எவ்வளவு காலங்கள் இருந்தாலும் அப்படியே மறைஞ்சு போச்சு. நம்முடைய பெரியவர்கள் அமைத்து கொடுத்த இந்த ஆன்மீக கருத்துக்கள் இன்று வரையில் உயிர் துடிப்போடு இருந்து கொண்டு நமக்கு ஆதரவையும் ஒரு தெளிவையும் ஒரு மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தொடர்ந்து வருகின்ற அற்புதமான கலாச்சாரத்தை கொண்டவர். ரொம்ப அழகாக எழுதியிருந்த அந்த வரிகள் ஒரு புஸ்தகம் இப்போ படித்தேன் நான், ஒரு பெரிய கட்டுரை. அது ஜவஹர்லால் நேரு எழுதிய ஒரு கட்டுரை. அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து காஞ்சி பரமாச்சாரிய சுவாமி, அதெல்லாம் 60-65 எழுதின ஒரு கட்டுரை. அதுக்கு இன்னொரு கட்டுரை ரொம்ப அழகாக இருந்து இப்போ அது படிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த புத்தகத்துக்கு ஒரு அனுப்பியிருந்தார், படிக்கும்போது நல்லா இருந்தால் அது மாதிரி புஸ்தகமாக போட்டு அனுப்பியிருக்கார். அது எதுனா கருத்து பிழை இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் அப்படி நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கணும். அதெல்லாம் இல்லாதனால ரொம்ப அப்படியே ஒயின்னு இப்படியே எல்லாத்துலையும் அப்படிலாம் இல்லை. இது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்ல, நம்முடைய மேன்மையை நாம் புரிந்து கொண்டு அதில் சொல்லிக்கலாம், சொல்லணும். எங்கள் தாத்தா பாட்டம் போட்டெல்லாம் சும்மா நீங்கள் சொல்கிறா போல இல்லை, அறிவாளிகள் தான், உயர்ந்தவர்கள் தான், மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான். எந்த வகையிலும் யாருக்கும் இந்த உலகத்தில் குறைந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லணும். எந்த என் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து பொழிந்தது இந்நாடு, அவர் சிந்தையிலாரும் கருத்துக்கள் தோன்றி பொழிந்தது இந்நாடு, வந்தே மாதரம் என்றே வாழ்த்தோம்னு சொன்னார். அந்த பெருமை இருக்கணும் நம்ம மனசில். எந்த வகையிலும் குறைஞ்சவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கும் அழியாத அற்புதமான ஆன்மீக செல்வத்தை கொண்டவர்கள் நாமும். அதனால தான் தொடர்ந்து இந்த சமுதாயம் 1000 ஆண்டுகளாக இருந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ கலாச்சாரம் இல்லாமல் போயிடுச்சு, நம்மளது அப்படி இல்லை. அறுபடாத ஒரு பரம்பரையாக நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் கூட இருக்க போகின்றது. இன்றைக்கும் உட்காந்து படிக்கிறோமே கேட்குறோமே இந்த சிந்தனையெல்லாம். அண்டாண்ட கோடி எல்லாம் சொன்னால் முழு பிரபஞ்சம் இறைவன் அடியவர்களுடைய உள்ளத்துக்குள் வியாபித்து நிற்பவன். அதைத்தான் மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அந்த கோடியெல்லாம் நின்று உலாவியது என்று சொல்லுகின்றார். நல்ல அருமையான பாடல். நதிகளைப் போல விளங்கும் சமயங்கள் ஆறும் சென்று சேரும் ஆழமான கடலாய் மிகவும் பரவிய மேலான பேரின்ப வெள்ளம் ஒன்று தெற்றென விளங்கி நிலைத்த பெரிய தவமுடைய ஞானியருடைய அறிவிலே ஊற்றெடுத்து கசிந்து பரவும் அண்டகோடிகள் அனைத்திலும் நின்று யாண்டும் வியாபித்தது என்றும் வியாபித்திருக்கின்றது. சர்வ வியாபி ஆள் பருவேடி எங்கு நிறைந்த பொருள் என்பதை சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். நாமும் இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.